பாலியல் வழக்கு தொடர்பான விவாதத்தில் நம்ம வந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அது திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி அந்தந்த கட்சித் தலைவர்கள் அல்லது அந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வது பொதுவாக அந்த குற்றச்செயலில் ஈடுபடுவர்களோட ஒரு செயலாக இருக்கிறது. அது கட்சி பாகுபாடு நாம் பார்க்க முடியவில்லை. அனைத்து கட்சிகளிலுமே இது போன்ற புகைப்படம் எடுத்து அது மட்டுமே அதனால அந்த கட்சியை ஆதரிக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியுமா சார்? பொதுவாக சொல்லுங்க. பல வழக்குகளில் குற்றச்செயல் ஈடுபட்ட ஒரு குற்றவாளியோடு அமைச்சர் தொடர்ந்து நெருக்கமாக இருந்தது எப்படி சார்? இந்த வழக்கு வரலன்னு சொன்னா அந்த நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளிலுமே இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் அந்த கட்சிகளோட தலைவர்களோட இருக்கிறாங்க. அதுக்கு அந்த கட்சியை சொல்ல முடியுமா சார்? குற்றச்சாட்டா கட்சி தலைவர் சொல்ல முடியுமா? குற்றச்சாட்டு அந்த பிரச்சனை குறிப்பிட்டு பேசுவோங்க, இந்த பிரச்சனை குறிப்பிட்டு பேசுவோம். இவன் குற்றவாளி, நீங்க வேற சொன்னா அதையும் குறிப்பிட்டு பேசுவோங்க. ஒரே ஒரு நிமிஷம் தெரியாது சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்ல. இப்ப எங்க பொங்கலூர் மணிகண்டன் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி குஜராத்தில் பில்கிஸ் பானு கற்பழிப்பு, பச்சை குழந்தை கொலை, அந்த கொலையில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் மன்னிப்புல கருணை மனுவில் வெளியே வந்தா அவர்களை இனிப்பு தந்து வரவேற்று அவருடைய அன்பு மகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி இருக்கிறது உங்க பாஜக கட்சி. அப்படின்னா நீங்க இங்கே அங்க கற்பழிப்பு கொலை தண்டிக்கப்பட்ட குற்றவாளிக்கே நீங்க குற்றவாளியவே நீங்க அரவணைச்சு பாதுகாத்த அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்குது. அப்ப கொலை செய்தவர்களுக்கு கற்பழித்தவர்களுக்கு எல்லாம் பதவியை தந்து அருகிலேயே வைத்திருக்கிற கட்சியோடு தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அரசியல் இருந்து பாஜக இந்த வழக்குல சொல்லி திமுகவோடு ஒவ்வொரு கட்சியும் சொல்லாங்க, காங்கிரஸ் சொல்லலாம், சொல்லலாம், கம்யூனிஸ்ட் சொல்லாங்க. இல்ல ஆட்சியில் முதலமைச்சர் அந்த குற்றவாளிகள் நிறைய குற்றவாளிகள் தலைவர்களோட புகைப்படம் எடுக்கிறதுனால அந்த கூட இருக்கிற தலைவர்களும் குற்றவாளிகள் சொல்ல முடியாது. பொங்கலூர் மணிகண்டன் கூடயோ தனியார் சார் கூடயோ ஒருத்தர் புகைப்படம் எடுத்துட்டு ஒரு குற்றம் பண்ணிட்டா அவங்க ரெண்டு குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதை தவிர்த்து விட்டு இந்த வழக்கின் போக்குல இன்னும் சந்தேகம் இன்னும் என்ன உங்களுக்கு அதில் தெளிவுபடுத்தப்படாதது என்பதுதான் நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். அது உண்மையிலேயே அந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் யாராவது தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த குற்றவாளியோடு தொடர்புடையவர்கள் மற்ற யார்? அதுதான் கேள்வி. புரியுதாங்க. ஒரு பாதுகாப்பாக ஒரு குற்றவாளிகள் வைக்கப்பட்டது குற்றச்சாட்டு. நான் வேற ஒன்றும் சொல்ல, புகைப்படம் எடுக்கிறது அது உண்மை, யாருமே எடுப்பாங்க, எல்லோரையும் அந்த தலைவரோடு பொருத்தி பார்க்க முடியாதுங்கிறது உண்மை, மறுக்கவே இல்லை. ஆனால் அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டதான் முக்கியங்க. நடவடிக்கை தாமதம் மாசு நீண்ட காலமா வரலீங்க. சந்தேகம் அங்கே வருது சார். ஒண்ணும் இல்ல, ஞானசேகரன் குற்றவாளி சொல்லப்படுது, ஒரு நாள் கண்டிக்க இல்ல, அடுத்த நாள் கைது செய்யப்படுறாங்க. அதிமுகவுடைய மிகப்பெரிய பிரச்சனை பிறகு திரு மாசு அவர்கள் ஒரு மாதமாக மௌனம் சாதிச்சார். இன்று வரையிலும் அவர்கள் பேசவே இல்லைங்கிறதா ஒரு இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் திமுக அரசால் மறைக்கப்படுகிறார்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே. ஏன்னா நீங்க மிக பெரும் குற்றம் செய்த ஞானசேகரனை நீண்ட காலம் அவர்கள் தெரிந்தே வைத்திருந்தார்கள். எனவே நிச்சயமாக எப்படி நீங்க அரக்கோணத்துல தெய்வ செயலுக்கு மிக சுலபமாக பிணை கிடைத்து வெளியே வாழ்ந்து கொண்டிருக்காரோ, அவரை கைது கூட செய்யாமல் இந்த அரசு காத்திருந்ததோ, ஒரு பெண் அச்சப்பட்டு கொண்டிருந்தாரோ, அது போலத்தான் இந்த வழக்கும் ஆராயப்பட வேண்டும். உண்மையை சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும். இன்னும் நீங்க எந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு வழங்கப்பட்டது, இனிமேல் சிபிஐ விசாரணைக்கு செல்ல வேண்டும் உங்க கோரிக்கை எடுத்துக்கலாம். சரி, நிறைவு கருத்தா தனியார் இந்த பிரச்சனை நிறைவு கருத்து போனாலும் நிச்சயமாக திமுக குற்றவாளிகளை மறைக்கிறது. ஓகே, தனியார் சார் நிறைவு கருத்து வழக்கின் போக்குல இல்ல இப்ப இதுல என்னன்னா, பாதிக்கப்பட்டவங்களே நீதியில நிறைவு கிடைச்ச பிறகு இவர்கள் வெளியிருந்து கொண்டு இல்லாத ஒரு குற்றத்தில் சம்பந்தப்படாத இன்னொரு மனிதரை கொண்டு இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும் அல்லது அவனை கண்டிக்க வேண்டும் என்று விரும்புவதே ஜனநாயகத்துக்கு விரோதமானது, சட்டத்துக்கு விரோதமானது. நீங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளி பாதிக்கப்பட்டவர் யாரை கை காட்டுகிறாரோ, யாரை சந்தேகப்படுகிறாரோ அவர்களை விசாரித்து நடவடிக்கை எடுத்தாச்சு. பாதிக்கப்பட்டவரே குற்றம் சாட்டப்பட்டவர் மீது தண்டிக்கப்பட்ட செய்தி அறிந்து நீதியை நிறைவடைந்த பிறகு இவர்கள் வெளியிருந்து கொண்டு காவல்துறை மீதும் அரசின் மீதும் சட்டத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் கணக்கெடுப்பு மீது ஜனநாயகத்துக்கு எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது, இது அறத்துக்கு நீதிக்கு எதிரானது. ஆகவே இது வன்மையா கண்டிக்க முதலமைச்சரும் மற்றவர்கள் இந்த மாதிரி சொல்லும் போது நீங்க அமைதியா இருந்தீங்க. பொள்ளாச்சி வழக்கு பேசக்கூடாது சொல்லிருச்சு. சொன்னாருங்க
இல்ல அதற்கு பிறகு மணிகண்டன், நாங்க பேசுறாரு. வந்து உண்மையிலேயே சட்டமன்றத்துல எதிர்க்கட்சிகளுடைய அவதூறை ஏற்க முடியாதுன்னு சொன்னா நான் எங்க பொள்ளாச்சி ஜெயராமன் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இப்போதைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பொள்ளாச்சி குறித்து பேசக்கூடாதுன்னு உத்தரவு வாங்கிட்டாரு. நீதிமன்றத்தில் நீதி சரியா தானே இருக்கு. அப்படி நீங்க இப்ப ஒரே நாளைக்கு ஒரு பெட்டிஷன் போட சொல்லுங்க, நீங்க உட்பட யாருமே இது குறித்து பேசக்கூடாது, சந்தேகத்தை கிளப்பக்கூடாதுன்னு கூட ஒரு தீர்ப்பு வாங்கிட முடியும். ஆனாலும் ஜனநாயகத்துல தளபதி பெருந்தன்மையா நீங்க உங்க ஜனநாயக கருத்தை சொல்லி அனுமதிச்சிருக்காரு. நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, நன்றி சார். இந்த எந்த குற்றமாக இருந்தாலும் அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இது பொங்கலூர் மணிகண்டனோட கருத்தாகவும் இருக்கிறது, தனியார் கருத்தாகவும் இருக்கிறது. இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த வழக்கில் மட்டுமல்ல, எந்த வழக்கிலும் அது அரசியல் ரீதியாக அவர்கள் காப்பாற்றப்படக்கூடாது என்பதில் இரு தரப்பிலும் உறுதியான கருத்துக்களை தெரிவித்தீர்கள். நன்றி.